இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு பிரபல்யமான குருக்கள் வீடு. கடம்பை மரத்துக்கு அவர் சம்பந்தப்பட்டவர், அதனால கடம்பன் அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை கொடுக்கின்ற கொடை. இந்த வீடு யார் எடுக்கிறீங்களோ யோசிச்சு பாருங்க சார், நல்லா வருவீங்க. கேஸ் அடுப்பு தானே இடங்கள்ல இந்த போக்கூடு இந்த அடுப்புலாம். ஸோ இதுல என்ன அழகுனா வந்து தேக்கு மரம். தேக்கு என்பது வந்து பலத்தை கொடுக்கும். இப்ப வந்து சாமியார் வந்து சின்ன நில ஒரு பொக்ஸுக்கே மூடிடுறாங்க பாத்தீங்களா. இதுல வந்து பக்கத்துல தான் யூனிவர்சிட்டி இருக்கு. நீங்க வந்து சும்மா போர்டஸே வந்து பெரிய அளவு செய்யலாம். வந்து போர்டஸ் எல்லாம் நீங்க நல்ல வருமானம் வர தொழில் வந்து. இப்ப கீழே மட்டும்தான் ஃபுல்லா ஒரு வீடா இருக்கு, மற்ற ஃபுல்லா கட்டி முடிக்கப்படவில்லை. 2ஆம் மாடி பாத்துனாங்க, இப்ப நாங்க 3ஆம் மாடி வம்பாங்க. தெய்வ ஆசி இருக்குன்னா அவங்க வந்து சதா இறை சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க வந்து. ஸோ இதுல வந்து நீங்க வந்து 1.25 தான் வாங்க போறீங்க, ஆனா வந்து 3.25 அளவுக்கு இடம் இருக்கு. பாத்தீங்கன்னா 3 தளங்கள் இருக்கு. அதே மாதிரி 3 விளையாட்டு பறைகள், 4 அறைகள், 2 அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஓகே, இப்ப இனி மெயின் விஷயத்துக்கு வரும். இந்த வீட்டுன்ற விலை என்ன? வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நினைக்கமெண்டா ஜாழ்ப்பாணத்துல திருநெல்வேலி பகுதியில இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தபால்பட்டி சந்தில இருந்து செம்பிள் ரோட், அதாவது கோயில் வீதிக்கு போற வீதியில தலங்காவில் பிள்ளையார் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு முன்னால உள்ள வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு பிரபல்யமான குருக்கள் வீடு. வாங்க, இந்த வீடு என்ன விலை, எத்தனை ரூம், என்ன விவரம் எல்லாத்தையும் போய் வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எஸ்எஸ் கார்செல் ஓனர் ராயனை தெரிஞ்சிருக்கும். அவரோட தான் இந்த வீடு விற்க. வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம் அண்ணா, வாங்க. எப்படிங்க? நல்லா இருக்கும். ஓகேண்ணா, இந்த லொகேஷன் வச்சிருக்கோம். தமிழ் தலங்காவில் பிள்ளையார் கோயில், அம்மன் போன். ஓகே, திருநெல்வேலிக்கு பக்கம் நல்லூர் வந்து நடந்து போற சிவன் கோயில் மிக அருகாமையில் இருக்குது. ஸோ இது வந்து இலங்கையில ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குருக்கள் ஐயாவோட சொந்த வீடு. அவரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில ஃபுல்லா அவர் ஃபேமஸான ஒருத்தர், பிரபலியமான ஆடல். அதனால இந்த வீட்டுக்கு ஒரு தெய்வ ஆசி இருக்குன்னா அவங்க வந்து சதா இறை சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க. அந்த வீடு வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குங்க சார். இந்த வீடு வந்து யார் இருக்காங்களோ அந்த கேத்த வைப்ரேஷன் தான் இருக்கும். இன்னும் பழைய ஆட்கள் யார் குடியிருக்காங்களோ அதோட வைப்ரேஷன் அதுக்குள்ள உள்வாங்கி தான் இருக்கும் ஒரு வீடு அப்படின்றது. வாங்க வீட்டை பாருங்க. வீட்டை பாத்தீங்கன்னா கோயில் தூண் மாதிரி கோயில்ல இருக்கவங்க அந்த கோயிலே வந்து அவங்க உள்வாங்கி இருக்காங்க. ஸோ கோயில்ல ஸ்டைல் தான் இருக்கும் பாருங்க. மேல எல்லாம் வந்து நார்மலா வந்து வீடு. மற்றபடி அதுல என்னன்னா உங்களுக்கு பார்க்கிங் வந்து இங்கேயும் பார்க் பண்ணலாம், அங்கிட்டு வந்து புறம்பா 2 வாகனங்கள் அழகா பார்க் பண்ணலாம். அதே மாதிரிக்கு தம்பியில் ஒரு கார்டன் செய்யறதுக்கு நல்ல இடம் இருக்குது. கார் பார்க்கிங் நல்ல இடம், கார் பார்க் இருக்குது. பின்னுக்கு இந்த ஃபுல்லா சுத்தி வர மதில் கட்டி இருக்குது. இதுல வந்து இல்ல நாங்க ஒரு வியாபாரம் பண்ற அப்படி நினைக்கிறீங்க, கடைகள் போட்டுக்கலாம். ஏன்னா இங்க வந்து அங்கிட்ட வந்து ஒரு பிரதான ரோட் இருக்குது, சின்ன ரோட்டு போகுது. அங்கிட்ட கடைகள் இது பண்ணலாம். அந்த ரோட்டை காட்டினீங்கன்னா அங்கிட்டு ஓகே. மேல் மாதிரி கட்டி அரைவாசி இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து 2 விதமா பாவிக்கலாம். நாங்க ஒரு வீடா பாவிச்சுட்டு பின்னுக்கு வந்து செப்பரேட்டா வந்து ஒரு வீட்டுக்கு கூலிக்கு கொடுக்கலாம். அது மாதிரி தான் கட்டிருக்க அரைவாசி கட்டின நிலையில இருக்குது. ஸ்லப் வந்து 2 மாடிக்கு போட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு வாடகை கொடுக்கலாம். ஒரு வீடை வந்து அங்கிட்ட வீடா வச்சுட்டு இங்கிட்ட வந்து ஒரு போர்ஷனை வந்து கூலிக்கு கொடுக்கலாம். பாலா, இன்னொரு விஷயம் நான் தெரியுமா அந்த வீட்டுல நீங்க பாத்துக்கதான் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீட்டுல ஒரு என்ன விசேஷமா இருக்கு அப்படி? அந்த மேலே அந்த மரம் என்ன தெரியல, என்ன மரம் இது? இது வந்து மரம் வந்து சில மரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழர்கள் வந்து கட்டாயம் தெரியும். பாலா, அதுவும் வந்து நீங்க ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர், நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு தான் தம்பி சொல்றது கடம்பை மரம் அப்படின்றது. இந்த கடம்பை மரம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த வீட்டுக்கு வந்து எந்த விதமான வாஸ்துக்கு பிரச்சனைகள் வராது. அதனால தான் முருகனுக்கு உகந்த மரம் கடம்பை மரம் அப்படிவாங்க. கடம்பை மரம் லேசில் வராது, வாஸ்து தோஷம் உள்ளவங்களுக்கு வரவே வராது. எல்லாத்துக்கும் தெரியும். சாஸ்திரிகள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே தேவையில்ல. இந்த மரம் வந்து இவ்வளோ பெருசாக வாரதே வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும், சில பல வருடங்கள் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மரம் இருக்குன்றது இந்த வீட்டுக்கு ஒரு செல்வம் தரக்கூடிய இடம் கிடைக்காதுங்க சார், யோசிக்காதீங்க. முருகனுக்கு பேர் இருக்கு, கந்தன் கடம்பன்னு சொல்லுவாங்க. அந்த கடம்பன்லே மரம் இருக்கு. வணக்கம். முருகனுக்கு எத்தனை பேர்கள் இருக்கு? அழகன்னுவீங்க, முருகன்னுவீங்க, சரவணபவாயினீங்க அப்படின்னு. அந்த கடம்பன் அப்படின்ற பேர் ஏன்னு வந்துச்சுன்னா கடம்பை மரத்துக்கு அவர் சம்பந்தப்பட்டவர், அதனால கடம்பன் அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை கொடுக்கின்ற கொடை. இந்த வீடு யார் எடுக்கிறீங்களோ யோசிச்சு பாருங்க சார், நல்லா வருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லு மரத்துக்குள்ளேயே சிவலிங்கம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஐஸ்வர்யத்தை வர வைக்கிற மாதிரி ஸ்டார்ட்ல வரவேற்புக்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அழகான ஒரு லக்ஷ்மி
லட்சுமியோடு கஜலட்சுமி என்பது 2 யானைகள் சகிதம் இருக்கின்ற லட்சுமி இருக்குது. வாங்க அதே மாதிரி லட்சுமி கடாச்சரமான ஒரு வீடு அமைய போது. இப்ப வந்தன பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான வரவேற்பறை இருக்குது. கதவும் அதுக்கு அதே மாதிரி தான். இந்த கதவுல வந்து இதில் வந்து இருக்கின்றதெல்லாம் வைப்ரேஷன் சார். என்னன்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி முதுரை என்பதும் அந்த மரங்களில வந்து எல்லா மரங்களும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகளை கொடுக்கும். இந்த முதுரையும் என்ன கொடுக்குன்றது சாஸ்திரிகளுக்கு தெரியும். இதெல்லாம் முதுரை மரம் இருக்கின்றதோ ஏன் இப்போ பாருங்க தனுஷால என்ன போட்டிருக்காங்க, அந்த தனுஷால போட்டிருக்காங்க கருங்காலி மாலை. ஸோ கருங்காலி மாலைக்கு ஏதோ இருக்கின்றது சக்தி இருக்கின்ற மாதிரியே முதுரை, அதுவும் முதுரையினால் செய்யப்பட்ட கஜலட்சுமினா வந்து ஆசீர்வாதம் இருக்கும். இதுல வந்து இந்த டெராசா போட்டிருக்குது. இந்த பக்கத்துக்கு டைல்ஸ் போடுறதுக்காக இப்படி நாமளை விட்டுட்டு அது உங்களோட சூஸ். இந்த வீடு எடுக்கிறோம் உங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இது முக்காவாசி கட்டப்பட்டிருக்கு, முக்காவாசி முடிஞ்சிருக்குது. பாத்தீங்கன்னா முன்னுக்கு மட்டும் இது இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா திராச பகுதி இருக்கு. அங்கெல்லாம் அந்த படி ஸ்டெப் இருக்கு. இது வந்து ஒரு போர்ஷன் வந்து இது வீடு. நீங்க வந்து சப்போஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வருமானம் யாருமே யோசிப்பாங்க நம்ம என்னென்ன செய்வோம். வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு வீடு வாங்கினா சிலவங்க அவங்களுக்கு வந்து இதை வந்து கூலிக்கு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து இங்கிட்ட ஒரு ரோடை போட்டு பெரிய ஹால் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த ஹாலை வந்து உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி ஒரு வீடா வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஒரு வாடகை கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்க போர்டஸை வச்சு சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சில வேலைகள் செஞ்சுக்கலாம். ஆமா, இதே அமைப்பு அளவா அங்க மேல வந்து பாருங்க. இதை வந்து இன்னைக்கு கட்ட போனா வந்து சரியான வேலை வந்து பாருங்க எப்படி வரும் அப்படின்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. பாருங்க மேல் மாடி, படியில ஏறி வந்தீங்கன்னா 2 மாடி இல்ல 3 மாடி தான். 3 மாடிக்கு வந்து ஸ்டெப்ஸ் இது போட்டு அரவாசி கட்டப்பட்டிருக்குது. கொஞ்சம் போல இந்த இடம் பேலன்ஸ் இருக்குது. இதுல என்னன்னா வந்து நீங்க வந்து இதுல வந்து 1.25 பரப்புன்றது வந்து அடியில மட்டும்தான். சோ நீங்க 1.25 இல்லைங்க சார், 1.25 வந்து 3 துண்டு எத்தனை வருதோ அவ்வளவு இருக்கும். அது ரைட். சோ இதுல வந்து நீங்க வந்து 1.25 தான் வாங்க போறீங்க. ஆனா வந்து 3.25 அளவுக்கு இடம் இருக்கு. ஏன்னா கட்டிருக்கா மேத்தட்டும் அதே அளவுக்கு பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. இதுல தனி ரூமா பிடிக்க நல்ல அழகா இருக்கும். ஆமா, உங்களுக்கு இது வேண்டிய மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அரவாசி கட்டின வீடு தானே, உங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சுக்கலாம். மற்றபடி எல்லாம் உறுதியான தூண்கள் நல்லா கட்ட இருக்காங்க. அதே மேத்துணை போடுங்க. மேத்தட்லயும் அதே அளவுக்கு இடங்கள் இருக்கு பாருங்க. இதே ஸ்பேஸ் இருக்கு மேல மாடிக்கும் 3வது மாடிக்கு. இதுல வந்து சொல்றேன் தம்பி, இது ஒரு நல்ல ஹை ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா வந்து எல்லா வீடுகளும் பாருங்க. ஒரு வீடு கூட வந்து நைட்டா வந்து அழகா கட்டப்பட்ட அர்த்தம் போட்டின வீடுகள். ஸோ பக்கத்துல கோயில். கீழே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து எவ்வளவு வீடுகள் அழகா இருந்தாலும் கார்டன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க வந்து நல்ல ஒரு அழகான கார்டனை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வீட்டை விட வந்து ரொம்ப இடம் இருக்கனால ஒரு நல்ல அழகான கார்டன் செய்யலாம். ஒரு மீன் தொட்டி வளர்ப்பீங்க, இல்லாட்டி நாங்க கார்டன் செஞ்சு அப்படி எதுவும் செய்யலாம், அழகா இருக்கும் பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப கீழே மட்டும்தான் ஃபுல்லா ஒரு வீடா இருக்கு, மற்ற ஃபுல்லா கட்டி முடிக்கப்படவில்லை. 2ஆம் மாடி பாத்துனாங்க. இப்ப நாங்க 3ஆம் மாடி வைப்பாங்க. 3ஆம் மாடி மொட்டை மாடியா பாதிக்கிற பிளான் இருக்கு போல. அப்படியே இல்ல இது வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு என்ன வேணும் செய்யலாம். நீங்க போர்டஸுக்கு வாடகை விடலாம், இல்லாட்டி வந்து 3 வீட்டையும் வந்து இன்னைக்கு வாடகை உங்களுக்கு தெரியும் தானே. ஜப்னால வந்து மெயின் சிட்டி, நல்லூர்ல வந்து திருவிழா காலத்துல எல்லாம் வந்து அது புறம்பாவே சம்பாதிக்கலாம். சொல்ல போனா பக்கத்துல யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் வந்து இதுல வந்து பக்கத்துல தான் யூனிவர்சிட்டி இருக்கு. நீங்க வந்து சும்மா போர்டஸே வந்து பெரிய அளவு செய்யலாம். வந்து போர்டஸ் எல்லாம் நீங்க நல்ல வருமானம் வர தொழில் வந்து சிறு முதலீட வந்து இதனால வருமானம் வரும். போர்டஸ் வந்து எப்படின்னா வந்து கேம்பஸ்ல பிள்ளைகளை வந்து எடுத்து நல்ல ரூம் கட்டி கொடுக்கலாம். இதுல போடுற முதல் வந்து எப்பயுமே வந்து ஒரு நஷ்டம் போகாதுங்க சார். கோயில்ல குடியிருக்க சொல்லியிருப்பாங்க. கோயில் பக்கத்திலே கோயிலே இருக்குது. அப்ப குடி வந்து சிவனும் அம்மனும் வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. பக்கத்துல கூப்பிட்டு வந்து ஒரு வீடு வேலை கொடுக்கும் போது என்ன செய்வாங்க வந்து நமக்கு புறம்பா வந்து ஒரு தனியா ஒரு ரோட் இருந்தா தான் யாருமே வாடகைக்கு விரும்புவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போகுது. ஆனா இதுல என்னன்னா வந்து இந்த கரை இங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்த ஓபன் பண்ணா கூட இங்கிட்டால இண்டிவிஜுவல் ரோட் ஒன்று வச்சுக்கலாம். புறமா இந்த வீட்டுக்கு நீங்க வந்து இல்ல நம்ம ஒரு அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ இருக்கீங்க, நம்ம 2 பேரும் டிவைட் பண்ணிக்கலாம். 3 பேர் சேர்ந்து ஒரு வீடு வாங்கி தனியா வந்து ரோட்டு அப்படின்ட்டு 3 பேர் சேர்ந்து எடுக்கலாம். சோ இது 3 பேரும் 4 குடும்பம் வாழக்கூடிய நல்ல பெரிய இட வசதி உள்ள சிட்டிக்குள்ளே, அதாவது திண்ணவெளி மார்க்கெட் பக்கத்துல கோயில், நடந்து போனா வந்து நல்லூர். ஸோ மற்றபடி ரோட்டோரம் சில இடங்கள் போனீங்கன்னா உள்ளுக்கு ஒழுங்குக்குள்ள போனீங்க மெயின் ரோட், அது உள்ளுக்கெல்லாம் இன்டீரியர் ரோட்னாலும் மெயின் ரோட் எல்லாம் வாகனம் போகக்கூடிய
தார் போட்டப்பட்ட காப்பட் போடப்பட்ட பாதை தான் இதுல வந்து இதுக்கு வந்து உண்மையிலே வந்து அது ஒரு ஹைலைட்டா இருக்குது. வாங்க உள்ளுக்கு இங்கே வாங்க. இந்த வந்தோடனே இதை கொடுத்த ஒரு வரவேற்பறையா வச்சுக்கலாம். பாருங்க வந்தோடனே ஒரு பெரிய வரவேற்பறையா இருக்கும். வாங்க உள்ள இன்னும் 3 ரூம் இருக்கு. அந்த ஒரு பெரிய ரூம் உண்டு. கிட்டத்தட்ட இந்த சைஸ் என்ன வரும் அண்ணா? இது வந்து 14 அடி நீட்டமும் 12 அடி அகலமும் கொண்டது. அதே மாதிரி அந்த ரூமுக்காலே வந்தா இன்னொரு ரூம் இருக்கு. இப்படி அதை விட கொஞ்சம் சின்ன ஒரு அழகான ஒரு ரூம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பெரிய ஹால். இப்ப வீடுகள்ல வந்து சிலவங்களுக்கு வந்து விசேஷங்கள் இருக்கும். அதே மாதிரி சடங்கு வீட்டுல புனித நீராட்டு விழா நடக்கும், இல்லாட்டி எவ்வளையோ தேவைகள் இருக்கும், கல்யாண வீடு இருக்கும். சோ நீங்க வந்து வேற இடத்துக்கு போத்தையில ஒரு சமையலோ இல்லாட்டி வாரவங்களுக்கு வந்து சாப்பாடு வசதிங்க வந்து வேண்டிய மாதிரி அந்த காலத்துல உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த பந்திப்பாய் இதுக்கு விட்டு விட்டா போகும். அந்த பந்திப்பாய் கொஞ்சம் குறவு. ஆனா பந்திப்பாய் போட்டா வந்து ஃபுல்லா வந்து போட்டு அழகா வந்து நிறைய பேர் சாப்பிடலாம். ஸோ எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கிறவங்க அப்படி இருந்தா வந்து இந்த பந்திப்பாயெல்லாம் போட்டு அழகா வந்து வீட்டில் ஒரு விருந்து போடலாம். அதெல்லாம் உங்களோட சிஸ்டம். இப்ப நான் உங்களுக்கு 3ஆம் மாடியும் 2ஆம் மாடியும் இந்த வீட்டு பின்பகுதியும் காட்டிப்பேன். இப்ப நாங்க வீட்டுக்குள்ள போவோம். அது ரெண்டும் காட்டிட்டு இங்க உள்ள பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா வந்தோடனே அடுத்த இன்னும் ஒரு வரவேற்பறை. அதுல முதலாவது வரவேற்பறை பார்த்துருப்பீங்க. அதுல ஊஞ்சல் எல்லாம் காட்டிப்பேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அடுத்த ஒரு வரவேற்பறை இருக்கு. அதே மாதிரிக்கு இந்த சாமியார் இருக்கு. சாமி கும்பிடுறாரு சாமியார. ஸோ என்ன வந்து அழகா தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்து உங்களுக்கு கும்பிடுறதுக்கு அழகான சாமியார் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைன் பண்ணலாம். என்ன ஏன்னா வந்து சாமியார் சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா கொழும்புலையோ இல்லாட்டி நகர்ப்புறங்களில் வசிக்கிறவங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சாமியார் சரியா சின்னதா இருக்கும். இதுக்கு வந்து இப்ப வந்து சாமியார் வந்து சின்ன நிலவரசுங்க ஒரு புக்ஸுக்கே மூடிடுறாங்க பாத்தீங்களா. மனிதன் வந்து வளர வளர வந்து எங்கெல்லாம் அறிவு வளருதோ அப்போ வந்து ஆன்மீகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கவலையான விஷயம். ஒரு சில அர்த்தம் எல்லாம் இல்லை. அதனால வந்து கை கால் நீட்டி ஒரு ஆசனம் யோகாசனம் செய்யலாம். இல்லை நம்ம வந்து அமைதியா வந்து ஒரு 3 பேர் உட்காந்து கூட்டு தியானம் பண்றதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல இடம். சில வீடுகள்ல வந்து சாமியாரே வந்து வர வர சுருங்கி போ. நீங்க சொல்ற மாதிரியே சரியான ஒரு கவலையான விஷயம். ஆனால் மக்கள் நினைச்சா வந்து நினைக்கலாம் முதலாவது முக்கியத்துவம் எங்களுக்கு வந்து இறைவனுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு சாமியாரை கொடுக்குறோம். என்னன்னா வீடுக்கு வந்து லட்சுமி கடாச்சரம் வருது நாங்க எப்படி கும்பிடுறோன்ற இதுல தான். அதே மாதிரி ஒரு சாமியார் பெருசா இருக்கு தம்பி. அதாவது சொல்லுவாங்க முந்தி வந்து சுவாமியாரே தாயாரன்னு சொல்லுவாங்க. தாயாரைய விட எடுக்க ரூமுகள் அளவு வந்து பெருசாக கூடாது. அது ஒரு வாஸ்து. அந்த வகையில பழங்காலம் அது நீங்க விருப்பம் பாலா, நீங்க பாலா தம்பி இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. ஸோ இப்போ நாங்கள் கட்டும்போது அதாவது இளைஞர்கள் கட்டும்போது கொஞ்சம் நம்மளுடைய தமிழர்கள் என்னது பாரம்பரியத்தை சேர்ந்து கட்டினா வந்து மனசுக்கு சந்தோஷம். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறைவன் ஆசையோடு இருக்கும் அந்த வீடு. அதுக்கு விட ஒரு பியூட்டி என்னன்னா இந்த வீடு யாரு வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்கும்போது அவங்களோட வைப்ரேஷன் இருக்கும். இப்போ நான் சித்தர் முறையில் சொல்றீங்க சார், நீங்கள் எல்லாம் இந்த கருத்துக்கு உள்வாங்க வேணாம், விருப்பம் அவங்க கேட்டுக்கலாம், விரும்பாத விட்டுடலாம். ஆனால் ஒரு வீடு யாரை சார்ந்து இருக்குன்னா வந்து அந்த பழைய ஓனர் இருக்காங்களே அவங்களுடைய இதுகளை சார்ந்து இருக்கும், அவங்களோட வைப்ரேஷன் வேலை செய்யும். ஸோ இது வந்து இலங்கையிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குறுக்கலையா பாவிச்ச வீடு. ஸோ அவங்க எப்பயுமே இறை ஆசை இருக்கும் இல்லையா, அதுதான் முக்கியம். யார்கிட்ட வாங்குறோம் அவங்கள வந்து எப்பயுமே அவங்களாம் வந்து போற்றக்கூடிய அவங்கள சொன்னாலே தெரியும். ஸோ இதுல வந்து எப்பயுமே ஆண்டவர் பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சதா இறை சிந்தனை இருக்காங்க. ஸோ அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீட்டு சொந்தக்காரங்க நல்லவங்க. அப்படி அடுத்த அறையும் பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த அறைக்குள்ள வந்தோடனே பாருங்க ஒரு சுவரோட சேர்ந்து ஒரு பெரிய அலுமாரி இருக்கு பாருங்க. அது வந்து தேக்கு வந்து கூடுதலா பாதிக்கும், கூட காலம் பாதிக்கும். தேக்கு மரத்துல செய்யப்பட்ட அலுமாரி இருக்கு. சொல்லலாமா? அதாவது தம்பி ஒரு மரங்கள் வந்து எங்களை வந்து நீங்க கருங்காலி வந்து ஒவ்வொரு வேலை செய்யும். அப்போ வீடுகள்ல எந்தெந்த மரங்கள் இருக்குன்றதோ அதை சார்ந்துதான் எங்களுடைய எண்ணங்கள் வந்து வரும். அது வந்து இந்த அர்த்த சாத்திரம் மாதிரி ஒரு சாத்திரம் இருக்குங்க. அது நம்ம மரங்கள் எதை கூடுதலாக பாவிக்கின்றோமோ அதை அந்த குணநலங்கள் வந்து வீட்டை இருப்பவங்க சாரும். ஸோ இதுல என்ன அழகுனா வந்து தேக்கு மரம். தேக்கு என்பது வந்து பலத்தை கொடுக்கும், பலத்தை காட்டக்கூடிய பொருள். எங்கெல்லாம் தேக்கு மரம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா செட்டியார் வீடுகள்ல வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து செட்டியார் வீட்டுல பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தினால் செய்த வீடு. இப்போ அந்த வீடுகள் வந்து பரம்பரையா பாவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா செட்டியார் வீடு விற்கிறது சரியான குறைவு. ஏன்னா அந்த வீடு விற்க வராத எப்பயுமே சதா செல்வம் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்க நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க தேக்கு மரம். ஸோ இதுல வந்து என்னன்னா வந்து தேக்கினால் செய்யப்பட்ட ஒரு அழகான பெரிய ஒரு கபட் இருக்குது. இந்த பாத்தீங்கன்னா ஒரு அழகான சமையலறை
பாருங்க அதுக்கு மேல இந்த வைக்கிற பொருட்களுக்கு எல்லாம் இதை அடிச்சு வைக்கணும். ஒரு அழகான சாமியார் இருக்கு. நம்ம என்னத்தை வந்து கேஸ்ல பாவிச்சாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஒரு சிலர் வந்து பழையதே சார்ந்தே இருப்போம். சிலவர்களுக்கு எங்களுக்கு ஒரு அடுப்பு இருக்கக்கூடாது, ஒரு பொங்கல் நினைக்காது காய்ச்சறதுக்கு ஒரு அடுப்பு இருக்கக்கூடாது, அதையும் கவலை விடுங்க. நிலையில அடுப்பும் இருக்குது. அப்ப இதுல வந்து அவன் பாருங்க பாரம்பரியம் பாவிக்கிற அடுப்பு இருக்குது. கூடுதலா இப்ப நிறைய இடங்கள்ல இது இல்ல. மேல சொல்லுவாங்க போக்கூடன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் இப்ப கூடுதலா இல்ல. ஏன்டா கேஸ் அடுப்பு தானே இடங்கள்ல இந்த போக்கூடு இந்த அடுப்பு எல்லாம் வந்து இது எங்கன்னா வந்து அடுப்பு வச்சுக்கலாம். என்ன காரணம், அழகான புகை கூட இருக்கு. வந்து வீட்டுக்குள்ள புகை வராது. புகை போறதுக்கு வேறையா வந்து புகை ஹோல் ஒன்று இருக்குது. சோ அது பாருங்க ஒரு கிச்சன், நல்ல கிச்சன். அப்படி பாத்தீங்கன்னா அந்த சமையலுக்கு பக்கத்திலேயே இது ஒரு நீங்க ஒரு டைனிங் டேபிள் போட்டீங்கன்னா ஒரு சாப்பாட்டறை, அழகான ஒரு சாப்பாட்டறை. அதுல சமையல் முடிஞ்சோடனே இதுல ஒரு சாப்பாட்டறை இருக்கு. அங்கெல்லாம் அது மாதிரி ஒரு அறை ஒன்று இருக்கு. இந்த அறை பார்த்துருக்கீங்க. இந்த அறைக்குள்ளேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. காட்டலாம் பாருங்க. ஓகே, இந்த வீட்டுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் 2 இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு இங்கால ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இதால இன்னும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஆக இந்த வீட்டுக்கு 2 அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 தளங்கள் இருக்கு. அதே மாதிரி 3 விளையாட்டு அதுல முன்னு கொண்டு காட்டிப்பேன். இந்த சைடை காட்டுங்க. இங்க ஒரு விளையாட்டு இப்ப நாங்க நிக்கிற இந்த விளையாட்டு அதாவது 3 விளையாட்டு 4 அறைகள் இருக்கு. அதை விட 2 அட்டாச் பாத்ரூம் இருக்கு. லட்சுமி கடாச்சாரம் என்ன வந்து ஒரு இது வந்து நல்லூர் முருகன்ட பெரிய ஒரு படம் வந்து இப்ப இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அழகா இருக்கும். பாருங்க ரம்யமான ஒரு அழகான படம் வந்து இருக்குது. பொதுவாகவே முருகன்றனாலே அழகன் தான். அந்த படம் வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. இப்ப இந்த வீட்டை உங்களுக்கு அழகா சுத்தி காட்டிப்பேன். பாத்தீங்கன்னா 3 தளங்கள் இருக்கு. அதே மாதிரி 3 விளையாட்டு பறைகள், 4 அறைகள், 2 அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஓகே, இப்ப இனி மெயின் விஷயத்துக்கு வரும். இந்த வீட்டுன்ற விலை என்ன? இது வீடு இங்க நார்மலா பிரசன்ட் மார்க்கெட் எவ்வளவு போயிருக்குன்னா வந்து 3.5 கோடி ரூபாய் வந்து இங்க பரப்பு போய்கொண்டிருக்குது. இது வந்து 1.25 பரப்பு இல்லையா? 1.25 பரப்புன்னு 1.25 பரப்பு குறைவா இருக்குன்றது கொஞ்சம் போல குறைவா இருக்குது. ஆனா வந்து 1.25 பரப்புன்னு நினைக்காங்க மக்களே. என்னன்னா வந்து இது 1.25 அதே மாதிரி மேல தளம் 3 தளம் கட்டிருக்கனால அது வந்து 4.5 பரப்பு காணியை தான் நீங்க 1.25 இது எடுக்க போறீங்க. இந்த பில்டிங் வேல்யூவேஷன் சேர்த்து நாங்க 8 கோடி ரூபாய் சொல்றோம். உங்களுக்கு வந்து அந்த விலைகள் வந்து பேசி தீர்மானிச்சு அங்கிட்ட ஒரே நீங்க எப்பயுமே வந்து சொல்ற விலைக்கே யாரும் எடுக்க போறது இல்லை. நீங்க வந்து மனசுக்கு பிடிச்சிருந்தா விலைகளை கேட்கலாம். விலைகள் தோதாப்பட்ட அனுசரிச்சு செய்யலாம். இந்த வீட்டை வாங்கணும்டா யார் தொடர்பு கொள்ளணும், அதுக்கு உத்தரவு விளக்குங்க. நீங்க வந்து எந்த விஷயமும் நம்ம இந்த SS காசையில் தான் இது SS லேண்ட் பிசினஸா மாத்திருக்கோம். அதை காசையிலோட சேர்த்து மாத்திருக்கோம். அதே நம்பர் தான், பழைய நம்பரே உங்களுக்கு தெரிஞ்சவங்க. நான் வந்து 077 165 7 9 8 4 அதைத்தான் என்னுடைய டெலிஃபோன் நம்பர். நீங்க அதுல வந்து கதைக்கலைனியோட அதே மாதிரி தேவேந்திரன் ராஜா அப்படின்னா ஃபேஸ்புக்ல இருக்கிறேன். அதுலயும் வந்து உங்களுக்கு இது பண்ணலாம். வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான். வாட்ஸ்அப்லயும் நீங்க தொடர்பு பண்ணலாம், பேசுங்க. இப்ப இந்த வீட்டு பெருமை எல்லாம் அண்ணன் சொல்லி இருப்பார். ஆமா, வேண்டாளுக்கு ஒரு நல்ல இதா தான் இருக்கு. என்ன திருப்பி சொல்ல தேவையில்ல. ஒரு தெய்வ ஆசீர்வாதம் உள்ள வீடு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என்னுடைய தனிப்பட்ட அடிக்கடி சொல்றேன் தனிப்பட்ட கருத்து. யாரெல்லாம் வந்து எடுக்கிற ஐடியா இருக்கோ யோசிச்சு பாருங்க சார். ஓகே, நன்றி.